கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனம். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். ஆமென். தேவ பிள்ளைகளே, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கும்போது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது கர்த்தர் எசேக்கியா ராஜா ஜெபத்தை கேட்டு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். வியாதியை அவனோட சரீரத்திலிருந்து கர்த்தர் நீக்கி அவனுக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்தார். அதே போல் இன்றைக்கு நாம் என்னென்ன பிரச்சனையில் இருக்கிறோமோ, ஒருவேளை வியாதி நிமித்தம் பிரச்சனைகளா, இல்லை கடன் பிரச்சனையா, இல்லை தொழிலில் ஆசீர்வாதம் இல்லையா, இல்லை உங்களுடைய தேவைகள் என்னவோ அதற்காக நீங்கள் தேவ சமூகத்தில் போய் பாரத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கும் ஏற்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். அந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். வேதாகமத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தக்க வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அற்புதத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆகவே நீங்கள் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார், அதன்படி உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.